சட்டமன்றத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்விகளுக்கு முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் பதிலே சொல்ல முடியாமல் திருவென முழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கிணத்துக்கடவில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கிணத்துக்கடவு எம்எல்ஏவுமான தாமோதரன் குற்றச்சாட்டு. சட்டமன்றத்திலே எடப்பாடியார் எடுத்த கேள்விகளுக்கு அனைத்தும் பதிலே சொல்ல முடியவில்லை. திருன்னு முடிச்சுட்டு உட்கார்ந்து முதலமைச்சர் அத்தனை அமைச்சரும். ஆனால் நேரடியாக காமிக்கிறது இல்லை. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம், மாவட்ட விவசாய அணி செயலாளர் மகாலிங்கம், மதுக்கரை நகர செயலாளர் சண்முகராஜா, கிணத்துக்கடவு வடக்கு ஒன்றிய செயலாளர் சத்யசீலன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டத்தில் பேசிய கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே. தாமோதரன், சட்டமன்றத்திலே எடப்பாடியார் எடுத்த கேள்விகளுக்கு அனைத்தும் பதிலே சொல்ல முடியவில்லை. திருன்னு முடிச்சுட்டு உட்கார்ந்து முதலமைச்சர் அத்தனை அமைச்சரும். ஆனால் நேரடியாக காமிக்கிறது இல்லை. அவர் பேசுறதையோ எதிர்கட்சியை சேர்ந்த நாங்கள்லாம் பேசுறதையோ எதுவுமே காமிக்கிறது இல்லை. காமிச்சா அந்த நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போயிரு. அதனால் இப்படி எதுவுமே காமிக்காமல் நம்முடைய எடப்பாடியார் எதையும் தட்டி கேட்கிறாரோ, இந்த அரசினுடைய தவறுகளெல்லாம் எது சுட்டி காண்கிறாரோ அதையெல்லாம் காண்பிக்காமல் இன்றைக்கு மறைத்து கொண்டிருக்கிறது இந்த அரசு என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். எண்ணங்களிலும் அவருடைய நஞ்சங்களிலும் குடிகொண்டிருப்பதுதான் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவ்வளவு பெரிய ஒரு ஒப்பற்ற தலைவராக விளங்கினார்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த இயக்கத்தில் இருப்பதே பெருமையாக இருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலே நமக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. அவ்வளவு அவருடைய ஆட்சி காலத்திலே தான் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டும் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதேபோல் சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், இன்றைக்கு விவசாயிகள்லாம் அனுமதி கொண்டிருக்கிறார்களே இலவச மின்சாரம், அதை கொண்டு வந்தவர் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். அவர் ஆட்சி செய்த ஒரு 11 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி. அந்த காலத்திலே தான் நல்ல திட்டங்கள் எல்லாம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு திட்டம் வந்து சட்ட ஒழுங்கெல்லாம் கட்டுப்பாடு இருந்தது. இப்போது இருப்பது போது கிடையாது. இப்போது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொள்ளை, பாலியல் பலாத்காரம் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திலே இதெல்லாம் கிடையாது. இந்த நாடே அமைதியாக இருந்தது. புரட்சித் தலைவர் என்ன திட்டத்தை கொடுக்கிறார், என்ன சொல்கிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம்தான் புரட்சித் தலைவருடைய 10 ஆண்டு கால பொற்கால ஆட்சி. படிப்பு படித்தால் 50,000 ரூபாய் தங்கம் நமக்கு கொடுத்தார்கள் அம்மா அவர்கள். ஆனால் அந்த திட்டமெல்லாம் இன்றைக்கு இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த திட்டத்தை மறைப்பதற்காக இன்றைக்கு ஏதோ மாதம் 1000 ரூபாய் குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அந்த திட்டம் இருந்தால் 50,000 மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு நகை பார்த்தீங்கன்னா 50-60,000 ரூபாய், கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கிடைக்கல. அம்மாவுடைய காலத்திலே தான் விலையில்லாத அரிசியாக தொடங்கப்பட்டது. இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் காரணமே நம்ம அம்மா தான். அந்த காலகட்டத்தில் தான் விலையில்லாத அரிசியை அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதேபோல் உங்களுக்கெல்லாம் தெரியும், அம்மா உணவகம் இன்றைக்கு மாநகர பகுதிக்கெல்லாம் சென்றால் நமக்கெல்லாம் பசியாற்றுவதற்காக அனைத்து மாநகர பகுதிகளை இலவசமாக உணவு வழங்கினார்கள் அம்மா அவர்கள். மதிய உணவாகட்டும், காலை உணவாகட்டும், இந்த உணவெல்லாம் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே வழங்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டம்லாம் கிடையாது. அம்மா வழங்கின இலவச அம்மா உணவு திட்டத்தை இன்றைக்கு 3 விழா கண்டிருக்கிறாள். நீங்கள் பொள்ளாச்சி போனாலும் சரி, கோயம்புத்தூர் போனாலும் சரி, சென்னை போனாலும் எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு போனால் காலையில் உணவு சாப்பிடலாம் இலவசமாக. ஆனால் அன்றைக்கு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கிற முக்கிய புள்ளி தான் இந்த கஞ்சாவை வெளிநாட்டிலிருந்து கடத்திட்டு வந்து இங்கெல்லாம் சப்ளை பண்ணுறாரு. என்ன பண்ண முடியும்? எப்படி அவங்க பிடிப்பாங்க திமுக காரன்? இதே நம்முடைய காவல்துறை எப்படி பிடிக்கு? அதனால் இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும்.